அடுத்ததாக நம்மளோட ஸ்ரீ ஏபிஎன் சுவாமிகள் வந்திருக்கார். என்ன அவரை வாழ்த்துரை கூறுமாறு அழைக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நமஸ்தே. இந்த வேர்ல்டு பிராமின் அசோசியேஷனுடையதான 10வது ஆண்டு விழா இன்றைக்கி ஏகாதசி புண்ணிய காலத்தில் நாம் எல்லாரும் கொண்டாடின்னு இருக்கோம். எங்கே பிராமணன் அப்படின்னு ஒரு தொடர் வந்தது. அந்த தொடர் நாம் எல்லாரும் ரசித்தோம். இப்போ எங்கே பிராமணன் அப்படின்னு கேட்டால் அவள் இந்தியாவுக்கு வெளியில் அப்படின்ற மாதிரி ஒரு கலாச்சாரம் வந்துடுது. இன்றைக்கி விப்ராஹா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நான் கொஞ்சம் சம்ஸ்கிருதம் மற்றவாளை மாதிரி நீங்கள் வெறுக்க மாட்டீங்க இல்லையா, அர்த்தம் சொல்லுவேன் நான். பட் அது புரியாததுனால தான் நம்மள மற்றவா கேலி பண்ணுறா, அதுக்காக சொல்கிறேன். விப்ராஹா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. விப்ராஹா அப்படின்னா அதில் விப்ரோ அப்படி கூட சொல்லலாம். ஜென்மனா பிராமணோ ஜேயா, பை பர்த் இட் செல்ஃப் ஒருத்தனுக்கு பிராமணன் அப்படின்னு பேர். அந்த பர்த் ரைட்ஸ்லாம் அவனுக்கு பிராமணன் பேர். அப்புறம் சம்ஸ்காராத்து த்விஜ உச்சத்தை. சம்ஸ்காரம்னா அவனுடைய பழக்க வழக்கங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன் ஜென்ரல் சம்ஸ்காராத்து த்விஜா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஏகாதசினா உபவாசம் இருக்கிறதுன்னு கொஞ்சம் கஷ்டம், பட் சொல்ல வேண்டியது என்னுடைய கர்த்தவியம், அதனால் சொல்கிறேன். சம்ஸ்காராத்து த்விஜ உச்சத்தை. நெக்ஸ்ட்டு வித்யா யாதி விப்ரத்வம். அவனுடைய கல்வி தகுதி, அவனுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷன் இடத்துல குவாலிஃபிகேஷன் தான் அவனுக்கு விப்ரன்னு பேர். திரிபிஹி ஸ்ரோத்ரியா அப்படின்னு பேர். பை பர்த் இருக்கணும், கேரக்டர் இருக்கணும், எஜுகேஷன் இருக்கணும். இந்த 3 யார்கிட்ட சேர்ந்துருக்கோ அவனுக்கு ஸ்ரோத்ரியன் அப்படின்னு பேர். ஸோ இதில் எஜுகேஷன் எடுத்துப்போம். இந்த எஜுகேஷனுக்கு வித்யா யாதி விப்ரத்வம். இந்த எஜுகேஷன் இருந்தால் அவனுக்கு விப்ரன்னு பேர். அப்படின்னா இன்றைக்கி யார் விப்ரன்னர்? விப்ரோவில் ஒர்க் பண்ணினா அவள்லாம் விப்ரன். தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் குவாலிஃபைடு டு ஒர்க் இன் விப்ரோ. பிகாஸ் என்ன அப்படி கேட்டால் இந்த சமுதாயம் மொத்தம் ஐடி கம்பெனியில் விப்ரோவில் தான் போய் உட்காந்துட்டுருக்கு. அக்ராஸ் த வேர்ல்டு பிராமணன் இருக்காளே தவிர்த்து. நேற்று ஒரு ஆற்றுல குழந்தை பிறந்தது. நான் சொன்னேன், ரொம்ப நாள் கழிச்சு இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு காதால் கேட்குறது சந்தோஷமாக இருக்குன்னு. காரணம் என்னென்னா, நாம் ஒரு காலகட்டத்தில் வெளியேற்றப்பட்டோம், இன்றைக்கு நாம வெளியேறி கொண்டிருக்கிறோம். அந்த தப்பை பண்ணக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் நாம் வெளியேற்றப்பட்டோம், ஓகே ஃபைன். கிராமங்கள்லேருந்து வெளியேற்றப்பட்டோம், நகரங்கள்லேருந்து வெளியேற்றப்பட்டோம். இன்று நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறோம், அதற்கு நாமும் இசைகிறோம். அந்த காரியத்தை பண்ணாதீங்க. போகலாம், அங்கே நமக்கு தேவையானது என்னவோ அதை சம்பாதிக்கலாம். ஆனால் நமக்கு இதுதான் பூமி, எனக்கு இந்த இடம்தான் எல்லாம், எனக்கு இங்கத்தான் எதுவுமே அப்படின்றதான ஒரு மனோதைரியம் பிராமணனுக்கு வேணும். இந்துக்களுக்கு வேணும், இந்துக்களுக்கு வேணும். அதற்கு பிராமணர்கள் வழிகாட்டணும். ஏன்னா பிராமண சமுதாயத்திற்கு சமூக பொறுப்பு என்பது இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சனாதன தர்மத்தை வச்சு அதை சீர்குலைக்கிறதுக்காக ஏன் பிராமணர்களை டார்கெட் பண்ணுறான்னா, பிராமணர்கள் சமுதாய வழிகாட்டிகள். முன்னேறு போகிற பாதையில் தான் பின்னேறு வரும்னு சொல்லுவா கிராமத்தில் ஒரு பழக்கம். அந்த மாதிரி ஒரு ஊரில் ஒரு பிராமணன் ஒழுக்கத்தோடு அவனுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தானேனால் அவனை பார்த்து அந்த கிராமமானது ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு ஒழுக்கத்தின் பால் நடக்கும். இப்போ அவனை சீர்குலைச்சிட்டோன்னு சொன்னால் மற்றவர்களை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம், ஈஸியாக கவர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நிலை வந்தது. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் ப்ளே பண்ணிட்டு இருக்கா. நாம் நம்மை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமலேயே நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். பிராமணனுக்கு பணம் பெருசு இல்லை, அதை முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இப்போ தடா பெரியசாமி சொன்ன ஒரு நிகழ்ச்சி பாருங்க, அது நிகழ்ச்சியா நெகிழ்ச்சியா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அவர் சிறையில் இருந்தார். சிறையில் இருந்தபொழுது சிலர் தங்களுடைய ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணினான். அதை இவர் வித்தியாசமாக பார்த்துருக்கார். இன்னைக்கு இந்த சபைக்கு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்திருக்கிற பிராமணர்கள் எத்தனை பேருன்னு நான் கேள்வி கேட்டேன்னா எம்ப்ராஸ்மெண்ட். எஸ், ஐ எம் ரைட் ஆர் நாட் ப்ளீஸ்? இன்னைக்கு இது பிராமண அசோசியேஷன் மீட்டிங் தானே சார்? இது இங்கே என்ன போட்டிருக்கு? வேர்ல்டு பிராமண அசோசியேஷன் மீட்டிங் தானே பேர் போட்டிருக்கு. சந்தியாவந்தனம் பண்ணாமல் எப்படி பிராமணன் ஆக முடியும்? சமுதாய கூட்டம் நடத்திட்டா பிராமணன் ஆக முடியுமா?
எழுச்சியோடு அப்படி கையை உதிரியாக வச்சுட்டு பேசிட்டா பிராமணன் ஆக முடியுமா? என்னுடைய ப்ராக்டிஸை நான் விட்டுட்டு அப்புறம் எப்படி பிராமணன் ஆக முடியும்? ஒரு சிறைச்சாலையில் ஒருத்தரால் பண்ண முடியறது, ஒரு வீட்டில் பிராமணனுடைய காரியத்தை பண்ணாமல் ஒரு அசோசியேஷனோ ஒரு மீட்டிங்கோ பேசி என்ன பிரயோஜனம்? அவர் இன்ஸ்பயர் ஆனது எதனால? ஒருத்தர் சிறைச்சாலையில் அந்த காரியம் பண்ணியிருக்காங்க, நாம வீட்டில் பண்றதுக்கு தயாராக இல்லை. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நாம பேசின பொழுது வரக்கூடியதான தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. ஐ அப்ரிஷியேட் இட் டெஃபினெட்லி. ஒரு காலகட்டத்தில் இந்த சமுதாயமானது இதற்கு முன்பாக ஆட்சி செய்த ஒரு கட்சியை ஆதரித்தது. அப்போ அவளுக்கு இந்த சமுதாயத்தினுடைய ஆதரவு தேவைப்பட்டது. அந்த ஆதரவு ரொம்ப பெருசாக இருந்தது. இன்னைக்கு நாம் ஒரு கட்சியை ஆதரிக்கிறோம்னும் பொழுது அந்த கட்சிக்கு பிராமணிய முத்திரையை கொடுத்து அந்த கட்சியை ஓரங்கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன் ஒரு காலத்தில் ஆதரித்தோம், ஏன் இப்போ ஆதரிக்கல அப்படின்னு கேட்டால், அப்பொழுது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னா சமுதாயத்திற்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. நம்மளுடைய தேவை அவளுக்கு இல்லை. சரி, ஓகே, நாம் தீர்மானம் போட்டுட்டா போருமா? நாம் எல்லாரும் இங்கே இருக்கிற ஒரு 10 பேர் 20 பேர் உட்காந்துட்டு நான் அதுக்கு தான் எங்கே பிராமணன் எங்கே வந்திருக்கா, எங்கே எப்படி வரணும், இதுக்கெல்லாம் எழுச்சி. இந்த சமயத்தில் கருத்து வேற்றுமைகளை எல்லாம் விட்டு விட்டு நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டிய தருணம் இது. எனக்கு 1000 இருக்கலாம் உள்ளுக்குள்ள. ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதை, பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கா, இவாளை வேணும்ட்டே டார்ச்சர் பண்ணுறதுக்கு கௌரவர்கள் அங்கே பக்கத்தில் இருக்கா. ஒரு வித்தின் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியேஷனில் கௌரவர்கள் பாண்டவர்களை டார்ச்சர் பண்ணுறதுக்காகவே வந்திருக்கா. அப்போ சித்திரசேனன் ஒரு கந்தர்வன், அவன் கௌரவர்களோட யுத்தம் பண்ணினான். அதில் சித்திரசேனா டிஃபீட்டட் கௌரவாஸ். துரியோதனன் மொத்த பேரும் மாட்டின்ட்டான், தவிக்கிறான். இந்த சமாச்சாரம் தர்மபுத்திரனுக்கு தெரிஞ்சுது. தர்மபுத்திரன் அர்ஜுனனை கூப்பிட்டான், வா நாம் போய் துரியோதனை ரெஸ்கியூ பண்ணலாம், வா நாம் போய் காப்பாற்றலாம் வா அப்படின்னு கூப்பிட்டான். போய் தொலையிட்டமே பாவி, எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தான், எவ்வளோ குடைச்சல் கொடுத்தான். இங்கே காட்டிலையும் நம்மளை நிம்மதியாக வாழக்கூடாதுன்னு தானே கொண்டு வந்தான். அப்பேற்பட்டவன் எப்படி போனால் நமக்கு என்ன வந்தது, நமக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தது, அதனால் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னான். யார்? அர்ஜுனன், பீமன்லாம். அப்போ தர்மபுத்திரர் சொன்னார், நமக்கும் துரியோதனனுக்கும் இருக்கிற பிரச்சனை வேற, அது 100 against 5. பட் இப்போ வேற ஒருத்தன் நமக்கு எனிமி, யாரோ ஒருத்தன் வந்திருக்கான். அப்போ நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? 100+5 இருந்து அவனை எதிர்க்கணுமே தவிர்த்து 100 against 5 இப்போ நாம் காண்பிக்க கூடாது. வயம் பஞ்சோத்திர சதா, we are 105, not 100 against 5. இந்த டினாமினேஷன் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நமக்குள்ள 1000 இருக்கலாம், என்ன பண்ணிட்டாங்க, இவர் என்ன பண்ணிட்டார், அவர் என்ன பண்ணிட்டார், இதெல்லாம் சும்மா ஹம்பக், இதெல்லாம் வயசு சொல்லுங்க, அதெல்லாம் விஷயம் வேற. இன்னைக்கு நமக்கு தேசத்தினுடைய நலன் முக்கியம், தேசத்தை காப்பாற்றுறது முக்கியம். பிராமணனுடைய தபோபலம் தேசத்திற்கு முக்கியம், பிராமணனுடைய தபஸ் தேசத்திற்கு முக்கியம். இதை நான் சொல்லலை, ஒரு க்ஷத்ரியன் சொல்கிறான். யாரு? துஷ்யந்த மகாராஜா. கம்போசரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பிராமணன் இல்லை, காளிதாசன் இல்லை. காளிதாசன் பிராமணனை ஒத்துண்டாலும் சரி ஒத்துக்காட்டாலும் சரி, ஒரு கவி, ஒரு போயட் வச்சுக்கோங்க. அவர் துஷ்யந்தனுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? பிராமணன் பண்ணக்கூடிய தபஸில் 1/6 ஒரு பங்கு அரசனுக்கு அளிக்கப்படுகிறது, அதன் மூலமாகத்தான் அரசாங்கம் சரியாக நடக்கிறது என்று துஷ்யந்தன் சொல்கிறார். ஒரு ராஜா. அப்போ நாங்கள் எழுச்சியோடு இருக்கணும், 100% ஓட்டு போடணும், நாங்கள் எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துடணும்னா முதல்ல நீங்கள் தர்மானுஷ்டானம் பண்ண ஆரம்பிங்க, ஜபம் பண்ணுங்க, காயத்ரியை விடாதீங்க, 3 வேளை சந்தியாவதனம் பண்ணுறதுன்னு பிரதிஜை எடுத்துக்கோங்க. இந்த ரெசல்யூஷனில் ஒரு பிரதிஜை இருக்கணும். இந்த அசோசியேஷனில் சேர்ந்த அத்தனை பேரும் திரிகார சந்தியாவதனம் பண்ணுறேன்னு ரெசல்யூஷன் இருக்கணும். அது மெயின். அது வந்துடுத்துனா மீது எல்லாம் வந்துடும். மாலிகாபூர் படையெடுத்த பொழுது 40 ஆண்டுகள் ஸ்ரீரங்கத்தை விட்டு ரங்கநாதன் வெளியேற்றப்பட்ட பொழுது அத்தனை பிராமணர்களும் உட்கார்ந்து சத்தியாகாலத்தில் தபஸ் பண்ணினான். அந்த தபஸினுடைய பலனை கொடுத்தா. அப்பொழுது மிகச்சிறந்த அரசர்கள் இருந்தார்கள். விஜயநகர பேரரசு முதலான அரசர்களுடைய சகாயம், சப்போர்ட். அந்த சப்போர்ட்னால மறுபடியும் இந்த ரங்கநாத பெருமாள்
திருவரங்கத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். அந்த காலத்தில் இருந்ததான ராஜாக்கள் அவர்கள் எல்லாரும் வந்து இந்த சப்போர்ட்டை வச்சுட்டான். ஓ இவ்வளோ வேணாம் சார், இப்போ எல்லாரும் அப்படியே ராமன் 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 ஒரு வைப்ரேஷனில் இருக்கும். கரெக்ட், ஐ அக்ரி, ஒத்துக்க வேண்டிய விஷயம். இது நம்ம லைஃப்ல நமக்கு கிடைக்காத ஒரு அச்சீவ்மெண்ட். சுதந்திர போராட்டத்தை காட்டும் மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது இன்னைக்கு ராமன் பிரதிஷ்டை ஆவதற்காக. அது உலகத்தினுடைய பார்வைக்கே வராத எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்காங்க. ஆனால் நம்ம காலத்தில் நாம் என்ன புண்ணியம் பண்ணினோமோ என்ன பாக்கியம் பண்ணினோமோ தெரியல. நம்ம கண்கொள்ளா காட்சியாக நமக்கு கிடைக்க போகிறது இல்லையா? அது ஒரு தர்ம சிந்தனையுடையதான ஒரு அரசனால் நமக்கு கிடைக்க போகிறது. தர்மத்தின் வழி நடக்கக்கூடிய ஒரு அரசனால் நமக்கு கிடைக்க போகிறது. அப்படின்னா அந்த அரசன் நமக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் பிராமணன் தன்னுடைய தபோபலத்தை அந்த அரசனுக்கு அளித்து சக்தி அளிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, பிராமணன் நினைத்தானேயானால் ஒரு அரசாங்கத்தையும் மாற்ற முடியும் என்பதற்கு புராணங்களில் கதைகள் உண்டு. இதை சொன்ன உடனே 10 பேர் நம்ம ஆளுங்க தான் ட்ரோல் பண்ணுவான். இதை ஏன் தெரியுமா? இன்னைக்கும் நம்மளே நாமம் போட்டா ஏமாத்துறதுன்னு தான பேச்சை பேசின்னு இருக்கோம். அசிங்கலாம் நமக்கு அவமானம் இல்லை. அது இந்த பேச்சை விடுறவரை இந்த சமூகம் திருந்தாது. நான் எல்லா பொதுவான இந்துக்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு சினிமாவில் ஒரு நாமம் போட்டு ஏமாத்துற காட்சி வந்தா கைத்தட்டி சிரிக்கிறது யாரு? அபத்தமா அன்னபூரணின்னு ஒரு சினிமா வந்தா அந்த சினிமாவுக்கு ஆதரவு கொடுக்கிறது யாரு? யார் கொடுக்கிறோம்? எதை புறக்கணிக்கணும் எதை ஏற்கனம்னு கூட தெரியாத ஒரு சமூகமா இப்படி மூலமழுங்கி போயிட்டோமே. அசிங்கமா இல்லை நம்மளை பார்த்தா? காரணம் என்ன? நம்முடைய தபோபலத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். அங்க ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்றார், ராமன் காட்டுக்குள்ள போறான், நரேந்திரன் அங்க இருக்கான். அந்த நரேந்திரனை பார்த்து மகரிஷிகள் சொன்னான், நீதான் எங்களுடைய பர்மனன்ட் அரசன், அதில் எந்த விதமான மாற்றும் கருத்தும் கிடையாது. நீ எக்ஸிட் போல் பண்ணி நரேந்திரனான ராமனை அவர்கள் தீர்மானித்தார்கள். எதனால? தபோதனாக, அவர்களுடைய தபஸ், அவருடைய தபோபலம் அங்கே காண்பிக்கப்படுகிறது. ஆகையால இந்த சமுதாயத்தை குறித்து கேலி பேசுவதோ இந்த சமுதாயத்தின் பால் கேலி செய்வதோ மற்றவர்களே இல்லை. நம்ம அவளை எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நம்மளை நாம திருத்திக்கணும். நம்ம தபோபலத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு அனுஷ்டானம் என்ன? ஏர்போர்ட்ல போனா சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ. அப்பா சந்தியாவந்தனம் பண்ணினால்தான் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க பண்ணும். இந்த அசோசியேஷனுக்கு யார் தேவை? இளைஞர்கள் தேவை, அடுத்த சமூகத்தினர் தேவை, அடுத்த இளைய தலைமுறை தேவை. அத்தனை பேர் எங்கே போனீங்க? ஏன் வரல? இன்னைக்கு சண்டே என் பையன் டென்னிஸ் கிளாஸ் போயிட்டான், இன்னைக்கு சண்டே என் பொண்ணு வந்து டான்ஸ் கிளாஸ் போயிட்டான் சொல்லிட்டு ஆத்திரா பசங்கள்லாம் அனுப்பிச்சிட்டு நாமெல்லாம் வந்து உட்காந்துருக்கோம். ஏன் அவளுக்கு இது தெரிய வேண்டாமா? அவளுக்கு இது எழுச்சி இல்லையா? அவர் வாஞ்சிநாதன் மாதிரி ஒருத்தர் வேணும்னா, வாஞ்சிநாதன் எவ்வளோ பெரிய இளைஞன், அவன் கல்யாணம் ஆன ஒரு சின்ன ஒரு இளைஞன். அந்த வாஞ்சிநாதன் எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணுறதுக்கு நெஞ்சுரத்தோடு இருந்தான். நம்முடைய தபோபலம் கையில் எடுத்துக்கோங்க. வேணன்னு ஒரு அரசன் இருந்தான், வேணன்னு பேர் அவனுக்கு. அந்த அரசன் பண்ணின கொடுங்கோலாட்சியை பார்த்து மனம் விரும்பின மகரிஷிகள் தங்களுடைய தபோபலத்தினால அந்த ஆட்சியை அகற்றினார்கள். அவனுக்கு பின்னர் வந்த அரசனுக்குத்தான் பிருத்துன்னு பேரு, சாட்சாத் மகாவிஷ்ணுடைய அம்சம். அந்த பிருத்துவினால இந்த பூமி ரட்சிக்கப்பட்டதனால்தான் பூமிக்கு பிருத்திவின்னு பேரு. இதை முழுக்க முழுக்க சாதிச்சது தெரியுமோ? பிராமணனுடைய தபஸ். அந்த தபஸ் இல்லைன்னா வேற எதை பற்றி நம்ம பேசக்கூடாது. வி ஆர் லூசிங் அவர் தேஜஸ். பிராமணனை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் என்பதான ஒரு கலாச்சாரம் இந்த தமிழ்நாட்டில் இருந்தது. இன்னைக்கு மற்றவர்கள் தன்னை பார்த்து விட போகிறார்களோ என்று பிராமணர்கள் தங்களுடைய அடையாளத்தை அழித்துக் கொள்கிறோம். நெத்திக்கிட்டுன்னு போறதுக்கு பயப்படுறோம். ஒரு நாள் கிழமையில் ஒரு சாதாரண கலாச்சார பண்டிகையை கொண்டாடுவதற்கு நமக்கு கூகுள் தேவைப்படுறது. அசிங்கம், அசிங்கம். இது ஒன்றும் பெருசாக எழுச்சிக்காக நான் பேசலை, யோசிக்கிறதுக்காக பேசிருக்கிறேன். எனக்கு தெரியும் இதனால் ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் உண்டாயிட போகிறது இல்லை அப்படின்னு. எத்தனையோ ஏமாற்றத்தில் இதுவும் ஒரு மாற்றம். ஆனால் சிந்திக்கணும். வெறும் ரெசல்யூஷன் அப்படின்றது இல்லாமல் இன்னிலிருந்து சந்தியாவந்தனம் பண்ண ஆரம்பிக்க. இந்த ஏகாதசி புண்ணிய காலம்.
விரதம் முக்கியம். பிராமணனுக்கு தைரியம், மனோதைரியம்ன்றது அவனுடைய தானே அனுஷ்டானத்தினால வரணும். விப்ரோல ஒர்க் பண்றான்றதுனால அவன் விப்ரன் ஆயிட முடியாது. ஐடியில் ஒர்க் பண்றான்றது ஒரு பெரிய பெருமை இல்லை நமக்கு. யஜன யாஜன அத்தியன அத்தியாபன தானம் பிரதிகிரகம் 6 இருக்கணும் நம்ம கிட்ட. இன்னைக்கு ஒன்று கூட இல்லை, ஒன்று கூட இல்லை. தெருவுக்கு தெருவு மார்கழி மாதம் பஜனைகள் எப்படி நடந்தது, அதை அவமானம்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் நாமெல்லாம். எவ்வளோ அசிங்கம். நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது அவமானம். இதை அமெரிக்காவில் போய் பண்ணால் பெருமையாக நினச்சிக்கிறோம், ஆஸ்திரேலியாவில் போய் பண்ணால் பெருமையாக நினச்சிக்கிறோம். தமிழ்நாட்டில் தெருவுக்கு தெருவு மயிலாப்பூரில் பண்ண மாட்டேன்றோம், திருவள்ளிக்கடியில் பண்ண மாட்டேன்றோம், மாம்பலத்தில் பண்ண மாட்டேன்றோம், நங்கநல்லூரில் பண்ண மாட்டேன்றோம். ஏன் திரடலை, ஏன் ஒன்று சேர மாட்டேன்றோம்? இது முக்கியம். என்னுடையதான ஒரு கோரிக்கை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எத்தனை பேர் எப்படி ட்ரால் பண்ணாலும் ஐ டோன்ட் மைண்ட். பட் இதுதான் ப்ராக்டிக்கல். முதல்ல பிராமண சமூகம், நாங்கள் பிராமணர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் பேசிக், நான் வேற ஒன்றும் சொல்ல, திரிகால சந்தியாவதனத்தை அட் எனி காஸ்ட் நான் விடக்கூடாது என்பதான ஒரு உறுதியை எடுங்கள். உங்களுடைய தபோபலம் நீங்கள் நினைத்த ஆட்சியை உங்களுக்கு நீடித்திருக்க செய்யும். இதுதான் இந்த தேசத்திற்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரியதான சேவை என்பதாக சொல்லி, பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம். ரொம்ப நன்றி சார், நன்றி சுவாமிகளே. இப்பொழுது சுவாமிகளுக்கு மரியாதை செய்வதற்கு மேலே வாங்க வாங்க வாங்க. एक्सेलेंस इन कम्युनिटी सर्विस अवार्ड उत्तम समाज सेवा विशेष पुरस्कार APN சுவாமிகள் அவர்களுக்கு இப்போ நரசிம்மப்பிரியாவோட எடிட்டர் சுவாமிகள் தான். வைஷ்ணவாளுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் ஆற்றுல வந்து வரது உண்டு. நரசிம்மப்பிரியாவோட எடிட்டர் அவர் தான், சுவாமிகள் தான். ஏன்னா விவேகானந்தா காலேஜில் எவ்வளோ பேர் படிச்சிருக்காளோ அவள் எல்லாருக்கும் தெரியும், அவர் அந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார். அடுத்ததாக